நீங்களா என்னை தேடி வருவீங்கன்னு பார்த்தா வேலைக்கு ஆகுது போலியே. ஸோ இனிமே நான் வெயிட் பண்ணுறதா இல்லை. சார் சார் நான் சொல்றது சார் சார் சொல்றத கேளுங்க சார். யோ என்ன இதுனே கேட்காம அடிக்கிற? இவ்வளவு நாள் நான் பண்ணதுக்கான பலனே இன்னைக்கு தான் சார் கிடைக்க போகுது. அன்னைக்கு நான் அவளை மீட் பண்ணிருக்கவே கூடாது. நான் செய்ய போற பாவங்களை நானே கை குலுக்கி வாங்கிக்கிட்ட அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. இது பிசினஸ் ஆதவன். உன்னை ஒன்றும் பிளாட்ஃபார்ம்லயோ ஃபிளாட்ஸ்லயோ போய் அவங்கள கிட்னாப் பண்ணி கொண்டு வர சொல்லல. உன் ஆசிரமத்தில் இருக்கிறவங்க தான் பாவப்பட்ட பசங்க. அவங்களுக்கே அக்கறை இல்லை, ரோட்ல வீசிட்டு போயிட்டாங்க. நீ என்ன இவ்வளவு யோசிக்கிற? நல்லா யோசிச்சு பாரு ஆதவன். இப்போ இதுதான் ட்ரெண்டிங், வேர்ல்ட் வைட் பிசினஸ். உலகத்தில் இருக்கிற மல்டி மில்லியனியர் செலிபிரிட்டிஸ் அவங்களோட இளமையை தக்க வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஃப்ளூயிட். ஜஸ்ட் ஃபியூ டிராப்ஸ் போதும். எவ்வளோ கோடி தெரியுமா? டாலர்ஸ்ல க்ரோர்ஸ்ல பணத்தை வச்சிருக்கிறவங்க அதை வச்சு இந்த உலகத்துல வாங்கவே முடியாத ஒன்னே ஒண்ணு இளமை மட்டும்தான். இதுதான் நம்ம பிசினஸ். அதை நாம கொடுக்குறோம். பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸை வெட்டி வித்து பிசினஸ் பண்றதுலாம் ரொம்ப ஓல்டுப்பா. அந்த வேலையை பார்க்கறதுக்கு நாம என்ன கசாப்பு கடையா வச்சிருக்கோம்? அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆதவன். குறிப்பிட்ட வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் அது கிடைக்கும். அதுக்கு தான் ஒன்ன சூஸ் பண்ண. நான் சொல்றதை மட்டும் செய். ஆனா தான் தெரிஞ்சது அர்ப்பணா என் வாழ்க்கையில வர வரைக்கும். இப்ப நம்ம எங்க போறோம் மாமா? கொஞ்ச நேரத்துல போயிடலாம். மாமா கூப்பிட்டு போயிடுவியா மாமா? போயிடலாம் பாப்பா. ஏன்டா கண்ணு அழுவுற? நீ வேணும்னா என்ன கொன்னுடு மாமா. என் அப்பாவே கொண்டு வந்து என்னை அனாதைன்னு சொல்லிவிட்டு போயிட்டாரு. எனக்கு அம்மா வேணும்னு தனியா உட்காந்து அம்மா கிட்ட கேட்டது தான் அதிகம் மாமா. உனக்கு காசு வேணுமா மாமா? என்ன எதுவும் கேட்காத. ஒன்னே ஒண்ணு மாமா, நான் செத்து போறதுக்கு முன்னால என்ன தூக்கி வச்சுக்கிறியா? நல்லவனா? நானா? நான் நல்லவனே இல்லை. என் வாழ்க்கையில இனிமே நல்லதே பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்தையுமே கெட்டதாவே பண்ணிட்டேன். அர்ப்பணா எனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வை உணர வச்ச முதல் குழந்தை. மாமா அர்ப்பணாவை கொண்டு அதிர்ச்சியிலிருந்து வெளியில வராதனால தமிழினி அப்படி பண்ணதுனால அவளை கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், இதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தனையும் விடக்கூடாதுன்னு. அவள் ஆசிரமத்தில் கொண்டு
வந்து விட்ட அவங்க அப்பா ரவி எங்களை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சு வச்சுருந்தோம். சமூகத்துக்கு முன்னாடி பெரிய ரைட்டராக இருந்தோம். கோடி கோடியாக பிச்சை வாங்கிக்கிட்டு இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருந்த பூபாலன் மன்னிக்க முடியாத குற்றவாளி. அந்த மாதிரியே இவன் கிட்ட இருந்து எச்ச வாங்கி இந்த கேஸையே ஒன்றுமில்ல வாங்க பார்த்த இன்ஸ்பெக்டர் சுந்தர். இதில் ஒருத்தனை உயிரோட விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறதாலேயோ செத்து போகிறதாலேயோ என்ன அர்த்தம் இருக்க போகுது? அர்த்தமே இல்லாமல் போன என் வாழ்க்கையில் இனிமே. ஹலோ ஹலோ சார், ஹெவி சார். நான் திருப்பி பேச சொல்லியா சார்? கெஸ்ட் ஹவுஸ்ல கட்டி போட்டு வச்சிருந்த அக்யூஸ்ட் ஆதவன் தப்பிச்சிட்டான் சார். தப்பிச்சிட்டானா? என்னையா டியூட்டி பாக்குறீங்க? இப்போ என்ன சார் பண்ண? யோ, அசப்ல சிக்கற ஆளாயாமே. சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஃபைண்ட் அவுட் நந்தினி எழுதிருக்கான் சார். பையா போன. மூர்த்தி. மேடம், ஆலந்தூர் பிரிட்ஜ் மேல எவி கிட்ட ஆதவன் லாக் ஆயினா தூக்கிட்ட மேடம். வெரி குட் மூர்த்தி. தாம்பரம் கூட தான் மேடம் தூக்கிட்டு போய். அங்க வேண்டாம், அங்க நமக்கு சேஃப் கிடையாது. நம்ம ஓல்ட் ஃபேக்டரிக்கு கொண்டு போயிடு. நான் வரேன். ஓகே மேடம். செத்தடா நீ. உனக்கு தேவையில்லாத வேலை மூர்த்தி இது. நீ என் மைண்ட்லேயே இல்லை. உயிரை காப்பாற்றிக்கோ. நீங்கள் ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. ஏய், என்ன பணத்துக்காக வேலை செய்யறவன் நினைச்சியா? விசுவாசத்துக்காக வேலை செய்யறவன்டா. உன்னெல்லாம் உயிரோடவே. இந்த மோப்பனா என்னைக்கோ செத்துருக்கணும். புதுசா இப்பதான் குழந்தை பாசம், மயிறு, மட்டன்லாம் வந்திருக்கு இந்த பரதேசி நாய்க்கு. நானே காப்பாத்தி இப்ப மறுபடியும் என் கையாலேயே சாவுது. நான் தான் சொன்னேன் இல்லடா, நீ எங்க நிக்கிறியோ அங்கதான் உனக்கு சாவுன்னு. எந்த அடிக்கு எந்த அழுகைக்கு எத்தனை கோடின்னு தெரியும்ல. ஆனா அந்த வேலூர் அர்ப்பணாவை மட்டும் கருணை கொலை பண்ணிட்டியோ? பொல்ஜினுக்கு பத்தியா இது? குர்ரா, வீடியோவை எடுக்கிற போடா. ஏந்திரு வாடா. கலீஜு புடிச்சது ஒளிஞ்சிருந்து பார்த்து எச்ச வேலையை பார்க்க. நீ என்னடா பண்றீங்க? என்னடா பண்றீங்க? ஃபாலோ பண்றியா? பெரிய புடுங்கி இவரு.
அதிகாரி திரு எவ்வி இளவளவன் அவர்கள் சென்னையில் குற்றவாளிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்துள்ளார். முக்கிய குற்றவாளிகள் இறந்துவிட்ட நிலையில் வழக்கில் தொடர்புடைய மற்ற அனைவரும் சிபிஐ வசம் பிடிபட்டுள்ளனர். தற்போது டி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள திரு எவ்வி இளவளவன் விரைவில் குணமடைந்து பணிக்கு திரும்புவார் என சிபிஐ உயரதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சார் நல்லா இருக்கேல்ல? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். குட். சார், இயர் பை இயர் கிரைம் மர்டர்ஸ்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இத்தனை குழந்தைங்க செத்துருக்காங்க, இங்க பெரிய அளவுல பணம் புழங்கி இருக்கு. இதுக்கு பேசிக் ரீசன் பணம் தான் காரணம்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல சார், do you agree that we don't have any strict criminal laws? I don't agree at all. சார், இந்தியாவில் ஒவ்வொரு மூலையிலும் இந்த மாதிரி நடக்கிற கிரைம்ஸ், கொலைகள், அப்புறம் ஜென்ரேஷனாக உருவாயிட்டே வர கிரிமினல் நெட்வொர்க் எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் தடுத்து நிறுத்தவே முடியல. என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் தனி மனித ஒழுக்கம் தான். அப்படிப்பட்ட மனிதன்கிட்ட பார்த்தீங்கன்னா அன்பு, காதல், பாசம், கருணைங்கிற உன்னதமான உணர்வு வெளிப்படும். தனி மனித ஒழுக்கம் இல்லாதவங்க மனசை பார்த்தீங்கன்னா சண்டை வெறி, ஜாதி வெறி, மதவெறி, ஈவு இறக்க இல்லாமல் மிருகத்தனமாக குழந்தைங்களை வன்புணர்வு பண்ணுறது, பணத்துக்காக கொலை பண்ணுறது, ஒரு பவுன் நகைக்காக கழுத்து அறுக்கிறது, அப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான உணர்வுகளை வெளிப்படுத்தும். இதுக்காக போலீஸும் ஐபியும் என்னங்க பண்ண முடியும்? விசாரிக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம், குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கிடைக்கலாம், வேற எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் உள்ள புகுந்தா போலீஸ்காரங்க வேலை செய்ய முடியும். தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் 10 ஜெனரேஷன் ஆனாலும் இந்த குற்றங்களும் தண்டனைகளும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். மனசுல அழுக்கும் குப்பைகளும் இல்லாத தனி மனிதனை பார்க்கறதே அபூர்வமா இருக்குங்க. மனசால மனுஷங்க மாற வேண்டிய கட்டாயம் இருக்கு. எழுதின சட்டத்தை விட எழுதாத சட்டத்தை தாங்க மனுஷங்க மதிச்சாகணும். அப்படின்னா சார்? உங்க மனசாட்சி தாங்க அது. சார், காந்தியை சொல்லலாமே. ஏன் பார்த்தா உங்களால உங்க பேரை கூட சொல்லிக்க முடியல? காந்தி கைப்பட எழுதின காந்தியோட சத்திய சோதனையை படிச்சு பாருங்க. அவரை பத்தி அவரே சொல்லியிருக்காரு. யோ, நான் தான் ஹெல்த் மினிஸ்டர். வேக்சினில் பண்ண ஊழல்ல எனக்கு 10% அவங்களுக்கு 90%. சுப்ராஜன் பேராச்சா சூப்பின்னு போட நினச்சின்னுறாங்களா? இந்த ஊழல் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா நான் தான் மாட்டுவேன். அவனுங்க மணியன் போயினே இருந்துருவானுங்க. அவனுங்க நான் யாருன்னு காட்டுவேன் அவனுங்களுக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம். யோ, மிஸ் ஆயிட்டாங்க ஐயா. யோ, என்ன சொல்ற? ஏய், அங்க என்ன கசகசனே? ஐயா, எவி மிஸ் ஆயிட்டானே ஐயா. ஐயோ, ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கிறேன். ஏன்டா என் தாலி எடுத்து கொட்டிக்கிறீங்க நீங்க? போங்கடா வெளியே. யோ பிஏ, அந்த பட்டன் போன கொடு. Tell me. கார்ட்வின், ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. எவையோ போட ஆள் அனுப்பிருங்க, மிஸ் ஆகிட்டான். Then? இல்லை, நம்ம சிண்டிகேட்டில் ஒரு டாக்டர் அவன் போட்டான். So what? அவனை ப்ரெஸ் மீட்டில் வச்சு போட்டுட்டு சுட சுட நியூஸாக கொடுக்கலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டான். ஓ, மிஸ் ஆயிட்டான்ல. நம்ம பிளானை மோப்பம் பிடிச்சி நம்மள்கிட்ட வந்துடுவானான்னு பயமாக இருக்கு. கடவுளை தேடி போனா வரம் கிடைக்கும், சாத்தான தேடி போனா சாவு தான் கிடைக்கும். அவன் தேடி வர்றது இந்த சாத்தான. அதை மீறியும் என்னை தேடி வந்தாலும் அவனால் என் நிழலை கூட தொட முடியாது. ஏன்னா நான் வாழ்றது தனி உலகம். நான் தான் அவனை நீ அனுப்பின ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்தினேன். நீ அவனை அப்படியே விளையாட
அவனை நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு நான் சாவை வரமாக கொடுக்குறேன். காட்வின் எவியை ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு. என்ன சார் சொல்கிறீங்க? நம்ம ஆளுகளை போட்டு தள்ளிட்டு நம்ம பிஸ்னஸும் கெடுத்திருக்கான். அவனை போய் விட சொல்லிட்டாரு. டேய், காட்வினை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அவனை விடு. டாக்டர் நந்தினி ஆசிரமம் வச்சு நடத்தினானே, அவன் பேர் கூட ஆதவன். அவங்க 2 பேரும் இந்த பிஸ்னஸில் எப்படி வந்தாலும் தெரியுமா உனக்கு? அதுக்கான பதிலும் காட்வின் கிட்ட தான் இருக்குது. காட்வின் வேறு ஏதோ ஒன்று யோசிக்கிறான். Heavy Ilavalagan, catch me if you can. The game is not over. It's an infinity. Ha 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 ha!